ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யூடியூப் நேயர்களுக்கு என் காலை வாழ்த்துதல். இந்த காலை வேளையில் கூட உங்கள் மத்தியிலே கடந்து வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடும்படியாகவும் கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான மாபெரும் ஸ்லாக்கியத்துக்காக என்னுடைய துதிகன மகிமை அனைத்தையும் என் தேவனுக்கே நான் செலுத்திக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் கூட நாம் அனைவருமாய் சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து துதிக்கப் போகிறோம். முதலாவதாக மாறிடா எம்மானேசரே, உண்மையாகவே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவை இந்த வேளையிலே நாம் போற்றி புகழ்ந்து பாடப்போகின்றோம். எங்களோடு கூட நீங்களும் சேர்ந்து இந்த பாடலை பாடும்படியாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மாறிடா எம்மானேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே எம்மான்பிதே. மாறிடா எம்மானேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே எம்மான்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே, அது நாளும் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நேசன் என்று தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நேசன் என்று தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிதே, அது நாளும் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல்யாவும் அகற்றிடவே வாணிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல்யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிதே, அதில் நாளும் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. நியாய வீதி தினமதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே, பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே. நியாய வீதி தினமதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே, பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதை நாளும் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. அடுத்ததாய் மற்றும் ஒரு பாடலை நாங்கள் பாட இருக்கின்றோம். திவ்ய அன்பின் சத்தத்தை ரட்சகா. இந்த பாடல் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல், நாம் எப்பொழுதும் அடிக்கடி பாடுகின்ற ஒரு பாடல். இதை ஆங்கிலத்திலும் தமிழிலும் பாடும்படியாய் விரும்புகிறோம். எல்லோருமாய் சேர்ந்து பாடுவோம். I am thine, O Lord, I have heard thy voice, and I told thy love to me. But I long to rise in the arms of faith and
cross where thou hast died. Draw me nearer, 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 blessed Lord, to the precious bleeding side. Consecrate me now to thy service, Lord, by the power of grace divine. Let my soul look up with a steadfast hope, and my will be lost in thine. Draw me nearer, nearer, blessed Lord, to the cross where thou hast died. Draw me nearer, 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 blessed Lord, to the precious bleeding side. Oh, the pure delight of a single heart, that before thy throne I spend. When I kneel in prayer and with thee, my God, I commune as friend with friend. Draw me nearer, nearer, blessed Lord, to the cross where thou hast died. Draw me nearer, 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 blessed Lord, to the precious bleeding side. Divya anbin satthathai rakshada கேட்டு உம்மை அண்டினேன். இன்னும் கிட்டி சேர என் ஆண்டவா அவர் கொண்டிதோ வந்தேன். இன்னும் கிட்ட சேர்த்துக் கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்துக் கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. என்னை முற்றுமே இந்த நேரத்தில் சொந்தமாக்கிக் கொள்ளுமே. உம்மை வாஞ்சையோடு இந்த உள்ளத்தில் நாடி தேட செய்யுமே. இன்னும் கிட்ட சேர்த்துக் கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்துக் கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. திருப்பாதத்தில் தங்கும் போதெல்லாம் பேரானந்தம் காண்கிறேன். உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கையில் மெய் சந்தோஷமாகிறேன். இன்னும் கிட்ட சேர்த்துக் கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்துக் கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. ஒரு முக்கியமான வேலைக்குள்ளாய் நாம் வந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலும் கூட நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்மை நாமே அர்ப்பணம் செய்து இந்த பாடலை நாம் கேட்கப் போகிறோம். கீர்த்தனைகளிலே என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் என்ற பாடல். இந்த பாடல் உண்மையாகவே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் நாம் கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து இந்த பாடலை பணிந்து நாம் பாடும்பொழுது நிச்சயமாகவே இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கின்றார். ஆகையினாலே எல்லோருக்கும் தெரிந்த பாடல். இந்த பாடலை நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து உண்மையாகவே கர்த்தரை ஆராதித்து ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணம் செய்து இந்த பாடலை பாடுவோம். Yes,
அன்னை தந்தை உங்கள் சன்னதி முன்னின்று அன்னை தந்தை உங்கள் சன்னதி முன்னின்று சொன்ன வாக்கு வல்லது இப்போது என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அந்தகாரத்தினின்றும் பாவப்பேய் அடிமைத்தனத்தினின்றும் அந்தகாரத்தினின்றும் பாவப்பேய் அடிமைத்தனத்தினின்றும் என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஆத்ம சரீரமதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தேன். ஆத்ம சரீரமதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தேன். பாத்திரமதாயதை பாவித்துக் கொள்ள பாத்திரமதாயதை பாவித்துக் கொள்ள காத்திருக்கிறேன் கருணை செய்தேவா. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. நீதியின் ஆயுதமாய் அவயவம் தேர்ந்து விட்டேன் உமக்கு. நீதியின் ஆயுதமாய் அவயவம் தேர்ந்து விட்டேன் உமக்கு. ஜோதி பரிசுத்த ஆலயமாகவே ஜோதி பரிசுத்த ஆலயமாகவே சொந்தமாய் தந்தேன் என்றன் சரீரத்தை. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யூடியூப் நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள்.
I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. இந்த ஓய்வு நாள் காலையிலே கூட உங்கள் மத்தியிலே கடந்து வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பேசும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Even on the Sabbath day, I thank and praise the Lord for giving me this privilege to come and glorify His name. இன்றைக்கு காலையிலே ஒரு தலைப்போடு கூட பேசும்படியாய் விரும்புகிறேன். This morning, I would like to speak with a topic. எலியாவை போஷித்த தேவன் நம்மையும் போஷிப்பார். The God who fed Elijah is also able to feed us. எலியாவை போஷித்த விதத்தை குறித்து 3 விதத்திலே போஷித்தார். அதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகின்றோம். We are going to meditate about the 3 feeding that the Lord gave to Elijah, the manner in which Elijah was fed by the Lord. இதற்கு ஆதாரமாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்குமாய் தியானிக்க போகிறோம். As an evidence to this, we are going to read 1 Kings chapter 17 from 2nd verse onwards. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்க கேரீத் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. Then the word of the Lord came to him, saying, Get away from here and turn eastward and hide by the brook Cherith, which flows into the Jordan. கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. The word of the Lord came to Elijah. எலியா ஒரு ஸ்ட்ராங், அதாவது வல்லமை உள்ள ஒரு தீர்க்கதரிசி. Elijah was a strong prophet. எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வல்லமைப்படுத்த தீர்க்கதரிசியை கர்த்தர் போஷித்தார். My dear people, the Lord fed such a strong prophet. 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். The 4th verse says, And it will be that you shall drink from the brook, and I have commanded the ravens to feed you there. கேரீத் ஆற்றண்டையிலே எலியாவை தேவன் போஷித்தார். எப்படி போஷித்தார்? The Lord fed Elijah near the brook Cherith, and how did he feed him? தேவன் காகத்தை கொண்டு போஷித்தார் எலியாவை என்று நாம் பார்க்கின்றோம். We see that the Lord fed Elijah through the ravens. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எலியாவின் பசியை என் தேவன் தீர்த்தார். My dear people of God, the Lord satisfied the hunger of Elijah. இன்றைக்கு இந்த உலக பிரகாரமான பசியோடு கூட இருக்க மக்களுக்கு என் தேவன் எப்பொழுதும் ஆதரவாய் இருக்கின்றார். My dear people, the Lord is always with those who are feeling hungry in the worldly ways. இந்த உலக பிரகாரமான பசி மாத்திரமல்ல, இன்றைக்கு ஆன்மீக பசியும் நமக்கு உண்டு. Not alone the hunger of this world, but also the spiritual hunger. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உண்மையாகவே அது நம்முடைய தேவன் நம்மளுக்கு இந்த உலக பிரகாரமான அந்த பசியை தீர்ப்பது மட்டுமல்ல, ஆன்மீக பசியும் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்ப வேண்டும். We should also want to satisfy the hunger of the spiritual life, but not only the hunger of this world. அதில் என்னுடைய முதல் குறிப்பு, உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். My first point is, the Lord will command the ravens to feed you. அதாவது தேவனை பார்க்கும் பொழுது கட்டளை கொடுக்கிறார் காகத்திற்கு, நீ எலியாவை போஷிக்க நீ செய்ய வேண்டிய விதம் இப்படி என்று சொல்லி. We see that the Lord is commanding the ravens to feed Elijah like this. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, காகத்தை கொண்டு எவ்வளவு அருமையான ஒரு இந்த பறவையை கொண்டு கர்த்தர் எலியாவை போஷித்தார் என்று சொல்லும் பொழுது நம்மளாம் எவ்வளவு விசேஷமானவர்கள். See, the Lord has fed Elijah through a bird, but see how much more privileged are we. அதாவது அந்த காகத்தை பார்க்கும் பொழுது எப்படி போஷித்தார் என்றால், அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்க கேரீத் ஆற்றண்டையிலே, 5வது வசனம், ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். We see that he went and did according to the word of the Lord, and he went and stayed by the brook Cherith, which flows into the Jordan. கர்த்தர் சொன்னதை நாம் செய்யும் பொழுது நாம் சொல்வதை கர்த்தர் செய்வார். When we do what God says, God will do what we say. ஆண்டவர் சொன்னார், கேரீத் ஆற்றண்டையிலே போங்க, ஒளிஞ்சுக்கோ, அந்த இடத்துல இரு என்று சொன்ன பொழுது எலியா அந்த மாபெரும் தீர்க்கதரிசி அதை அப்படியே செய்தார். God said to Elijah, Go near the brook of Cherith and stay there, and Elijah did according to his word. 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது, தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். We see in the verse 6 that the ravens brought him bread and meat in the morning, and bread and meat in the evening, and he drank from the brook. அதாவது என்ன அழகா இருக்கு பார்த்தீங்களா, அவர் காலையில் மாத்திரம் போஷிப்பவர் அல்ல. See how amazing it is that God is not a God who only feeds us in the morning. எலியாவை
மாலையிலும் போஷிக்கின்றார். The Lord fed Elijah even in the evening. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை எப்பொழுதும் போஷிக்க நம்முடைய தேவன் காத்து கொண்டிருக்கின்றார். My dear people of God, the Lord is waiting to feed us always. ஆண்டவர் கொடுத்தார் பெஸ்ட், நல்லதை தான் கொடுப்பார். When God gives, He always gives the best. இன்றைக்கு ஒரு மனிதனிடத்துல கேட்டா பழைய சாதத்தை கொடுப்பாங்க, அல்லது மனிதனிடத்துல கேட்டா ஏதோ ஒரு காய்கறி பதார்த்தம் இப்படிப்பட்டவர்களை கொடுக்க கூடும். When a human would feed, he will provide with some old food or something that he could. ஒரு பெரிய அந்தஸ்து படுத்தவங்கன்னா ஒரு நல்ல ஒரு நான் வெஜிடேரியன், ஒரு மாமிசம் போன்ற பொருட்களை நமக்கு கொடுப்பார்கள். But a wealthy man would feed with some non-vegetarian food or something else. ஆனா எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த தேவன் அப்பமும் இறைச்சியும் கொடுத்தார் என்று வேதத்திலே பார்க்கின்றோம். But we see in the Bible that the Lord fed Elijah through raven with bread and meat. ஒரு நான் வெஜிடேரியன், He gave a non-vegetarian food. அப்படிப்பட்ட ஒரு ஆகாரத்தை என் தேவன் எலியாவுக்கு கொடுத்தார். Such a good that the Lord is giving to Elijah. ஆண்டவர் கொடுத்தால் எப்பொழுதுமே நல்லதை கொடுப்பவராய் இருக்கின்றார். When the Lord gives, He always gives the good things. இப்பொழுது நாம் இருக்கின்ற இந்த நாட்களிலே, இந்த வறட்சியின் நாட்களிலே எவ்வளவோ பசியிலே கொடுமையிலே ஜனங்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். In this time of drought, we see many people are suffering through hunger. ஒரு சமயம் ஒரு சகோதரன் என்னை இப்படியாய் கேட்டார். Once a man told me like this. அம்மா, எனக்கு பசிக்கு ஒரு 500 ரூபாய் காசு அனுப்புவீங்களான்னு கேட்டார். Mother, can you just send me 500 rupees for my hunger? என்னுடைய இருதயமே வெடித்து போனது. My heart was shattered. இப்படிப்பட்ட எத்தனை ஜனங்கள் இன்னைக்கு பசியிலும் பட்டினியிலும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். There are so many people like him in this world today. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் தேவன் நமக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மை கர்த்தர் அற்புத விதமாய் போஷித்து வழிநடத்தி கொண்டு வருகின்றார். But my dear people, the Lord is providing food each and every day in a wonderful manner. அதற்கு எத்தனை கோடி ஸ்தோத்திரங்கள் சொன்னாலும் போதாது. No matter how much you thank Him, it won't be enough. இன்றைக்கு கூட நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Today also let us thank the Lord. ஆண்டவரே, என்னை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிற விதங்களை எண்ணி உம்மை நான் துதிக்கிறேன் என்று வாயார சொல்லுவோம். Let us open our mouth and say, Lord, we count and thank you for all the days that you have blessed us with. அப்பமும் இறைச்சியும் மாத்திரம் தேவன் கொடுக்கவில்லை. The Lord did not give him only bread and meat. எலியாவிற்கு அந்த ஆற்றில் இருக்கும் தண்ணீரையும் கொடுத்தார். Lord gave Elijah even the water from the brook. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தாகம் தீர்க்கும் ஜீவநதி. My dear people, our Lord is a Lord who quenches our thirst. இந்த உலக பிரகாரமான தாகத்தை மட்டுமல்ல, நம்முடைய ஆன்மீக தாகத்தை, ஜீவ தண்ணீரையும் நமக்கு கொடுக்க வல்லமை படைத்த தேவன். Not just the thirst of this world, but also the thirst of the spiritual life, and He will give us the living water. நாம் முதலாவது அந்த ஜீவ தண்ணீரை கேட்கும் பொழுது வறட்சி மிகுந்த நாட்களிலும் கூட தாகம் கூட நம்மளுக்கு எடுக்காதுங்க. When we ask for such a living water, we will never thirst for water in any of these days. எலியாவின் தாகத்தை தேவன் தீர்த்தார். The Lord quenched the thirst of Elijah. 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது, தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. In the 7th verse we read, and it happened after a while that the brook dried up because there had been no rain in the land. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாமும் பார்க்கிற நம்முடைய வாழ்க்கையும் கூட வற்றி போய் கொண்டிருக்கிறது. My dear people, we see even in our life it is drying up slowly. இன்றைக்கு ஒவ்வொருவரும் சொல்லக்கூடும், என்னுடைய வாழ்க்கையிலே நான் இந்தந்த காரியத்திலே வற்றி போயிருக்கிறேன். Each and every one of us could say that we have dried up in so many things. ஒருவேளை என்னுடைய தனிமை எனக்கு ஒரு ஆறு வற்றி போனதா எனக்கு அமைந்திருக்கிறது. We may say that our loneliness may be like a dried brook today. ஒருவேளை எனக்கு பணம் இல்லை, என் பணம் என்கின்ற ஆறு எனக்கு வற்றி போயிருக்கிறது. We may say that we don't have money, the money of the brook had dried today. சந்தோஷம் என்கின்ற ஆறு வற்றி போயிருக்கிறது. The happiness brook had dried today. எனக்கு மகிழ்ச்சி என்பதே கிடையாது, அந்த ஆறு வற்றி போய்விட்டது. We don't have happiness in our life because such a brook had dried up. கணவன் மனைவி என்ற உறவு, அந்த அன்பு என்கின்ற ஆறு வற்றி போயிற்று. The husband and wife relationship, that love had dried up. குடும்பம் பிள்ளைகள் என்ற ஆறு வற்றி போயிற்று. Family and children brook had dried up. இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ எதிர்ப்புகள் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வீடும் ஆறு வற்றி போன விதமாய் அமைந்திருக்கிறது. We say in the midst of so many trouble and so many problems, we say that our family had dried up too. வீடு இல்லை, வசதி இல்லை, சமாதானம் இல்லை, இந்த ஆறு அனைத்தும் எனக்கு வற்றி போனதாய் காணப்படுகிறது. We may say that we don't have a house, we don't have all facilities. This brook had dried up.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வற்றி போன ஆற்றை நிரப்ப வல்ல கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். My dear people of God, we have a God who will fill in that dry brook for us. எதெல்லாம் வாழ்க்கையில வற்றி போயிட்டோ அவை எல்லாவற்றையும் திரும்ப தருகிற தேவனாய் நமக்கு இருக்கின்றார். Whatsoever have dried up in our life, God is able to give that back to us. இன்றைக்கு கூட கண்ணீரோடு கூட கவலையோடு கூட என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஆறெல்லாம் வற்றி போயிருக்கிறது, நான் என்ன செய்வேன் இந்த பஞ்ச காலத்திலே, இனி வரும் நாட்களிலே நான் எதைதான் செய்வேன் என்று வேதனையோடு காத்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாய் உன்னை நிரப்பக்கூடிய தேவன் நான் இருக்கிறேன் என்று. Today, if you are crying and worrying and asking the Lord, what am I going to do in such a time of drought? My dear people, the Lord is saying that He is with you. 8ஆம் வசனத்தை பார்க்கின்றோம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. We see the 8th verse. Then the word of the Lord came to him saying, செகண்ட் டைம், இரண்டாவது முறை. it came to him for the second time. அதாவது கர்த்தருடைய வார்த்தை முதல் முறை எலியாவுக்கு வந்தது, அந்த நேரத்திலே காகத்தை கொண்டு என் தேவன் அவரை போஷித்தார். When the first word came from the Lord fed Elijah through a raven. அந்த இரண்டாவது முறை கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். For the second time, the word of the Lord comes to Elijah, saying, arise and go to Zarephath, which belongs to Sidon, and dwell there. See, I have commanded a widow there to provide for you. முதலாவது நாம் பார்த்தோம், காகத்துக்கு கட்டளையிட்டார். In first we saw that the Lord commanded the ravens. இப்பொழுது இந்த தேவ மனுஷனுக்கு ஒரு விதவையினிடத்திலே கட்டளையிடுகின்றார். Now we see that the Lord has commanded a widow. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நல்லா தெரியும் யாரிடத்திலே அனுப்பினால் செய்வார்கள் என்று. My dear people, the Lord knows very well that to whom we send, they will do it for them. இன்றைக்கு உங்களையும் என்னையும் அறிந்த கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Today the Lord who knows you and me is talking to us today. என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, உனக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியும், யார் உனக்கு உன் தேவையை சந்திப்பார்கள் என்பதும் எனக்கு தெரியும் என்று கர்த்தர் சொல்கிறார். Today the Lord is saying, my daughter, my son, I know who can provide for you. எலியாவை ஒரு விதவையை கொண்டு கர்த்தர் போஷித்தார். The Lord fed Elijah through a widow. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நான் யோசித்து பார்த்தேன். My dear people of God, I thought and I saw. ஏன் ஒரு பணக்காரனிடத்திலே தேவன் அனுப்பி இருக்கலாமே? Why didn't the Lord send them to a rich man? ஏன் விதவையினிடத்திலே தேவன் அனுப்புகின்றார்? Why did the Lord send him to a widow? அதிலே ஆழ்ந்த அர்த்தம் உண்டு. There is a deep meaning in it. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏழைகளுக்கு மிகவும் இரக்க குணம் உண்டு. My dear people of God, poor people has a heart of mercy. அவர்களுக்கு இருக்கோ இல்லையோ, ஆனால் வருபவர்களுக்கு தர்மமாய் கொடுத்து விடுவார்கள். Whether they have or not, but they can give it as charity to people. தங்களுக்கு உள்ளதை அப்படியே கொடுத்து விடுவார்கள். They will give to others what they have. ஒருவேளை தாழ்மைப்பட்டவர்களை, ஒருவேளை கேவலமானவர்களை ஏற்றுக்கொள்ள பணக்காரர்களால் முடியாது. Maybe the rich people cannot accept the humble men. ஆனால் அதே நேரத்திலே ஒரு ஏழை யாராயிருந்தாலும் பராமரிக்க வல்லமை படைத்தவர்கள். But at the same time, we see the poor can provide for anyone. ஆண்டவருக்கு நல்லா தெரியும், இந்த சாரிபாத் விதவையினிடத்திலே அனுப்பும் பொழுது இந்த விதவை எலியாவை போஷிப்பாள் என்று சொல்லி. The Lord knows very well that when He sends Elijah to this widow, the widow will provide him. எனக்கு அருமையான அந்த விதவையை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் வேதத்திலே. When we look at this widow, it's written very beautifully in the Bible. அதாவது அந்த விதவைக்கு ஒன்றுமே கிடையாது. We see that the widow has nothing with her. கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் அவளுக்கு இருக்கு. She only had a handful of flour and oil in a jar. அதிலே ஒரு அடையை சுட்டு தின்னுட்டு அவளும் அவளுடைய மகனும் மரிப்பதற்காக காத்து கொண்டிருப்பார்கள், மரணத்தை எதிர்பார்த்து. She thought of eating with it and dying later. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை மத்தியிலே தேவன் எலியாவை இந்த விதவையின் இடத்திலே அனுப்புகிறார். During such a situation, the Lord sends Elijah to this widow. இன்றைக்கு நாமும் கூட இந்த விதவை போல மாறுபடியாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Today the Lord is talking to us, saying that we should also turn into like this widow in this Bible. எலியா கேட்கின்றார், உனக்கு உள்ளதுல முதல்ல எனக்கு கொண்டு வந்து கொடு என்று. Elijah is saying, what you have with you, bring the first one to me. அந்த பெண் மறுக்கவில்லை. The women did not refuse. எலியாவை போஷித்தாள்.
she provided for Elijah. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பஞ்ச காலத்திலும் கூட அவள் வீட்டிலே அந்த பானையிலே மா செலவழிந்து போகவில்லை, எண்ணெய் வற்றி போகவில்லை. We see even in the time of famine, the flour and the oil did not dry up in our house. இவளும் இவள் வீட்டாரும் அநேக நாட்கள் சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that they had for many days, she and her family. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை போஷிங்க. Today, feed the people of God. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இல்லாதவர்களை போஷிங்கள். My dear people of God, provide for the people who don't have. இருப்பவர்களை காட்டிலும் இல்லாதவர்கள் மீது அதிக அனுதாபம் காட்டுங்கள். Show more mercy to people who don't have more than the others. அப்படி நாம் செய்கிறதான வேளையிலே நம்முடைய வீட்டில் கூட மாவு குறையாது, நம்முடைய வீட்டில் கூட எண்ணெய் குறையாது, நம்மையும் கூட கர்த்தர் அன்றாடகம் போஷிக்க வல்லமை படைத்தவராய் இருக்கிறார். When we do like that, even in our house, the flour and oil will never get dried up, and God is able to provide even for us. ஒரு சமயம் இப்படியாய் நடந்தது. Once it happened like this. நானும் என்னுடைய மகன் என்னுடைய சாம் உயிரோடு கூட இருந்த பொழுது சாம் நானும் அதோடு கூட எங்களோடு கூட ஒரு குழுவினர் கிராம ஊழியத்தை செய்பவர்கள் நாங்கள் அனைவருமாய் சேர்ந்து அநேக கிராமங்களுக்கு நாங்கள் போவோம் ஊழியம் செய்ய. When my son was alive, me and my son and along with the Miracle Ministry team, we used to go out for doing ministries. என்னுடைய முதல் ஊழியமே கிராமத்தில் தான் ஆரம்பமாயிற்று. My first ministry began in the village. அப்படி நாங்கள் அந்த இடங்களுக்கு சென்று அநேக இப்படிப்பட்ட மக்களை பார்த்து அவங்களோடு கூட கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லிவிட்டு வருவோம். Like that time we used to go to this village, we used to share the word of God and we used to get back. அப்படியாய் ஒரு சமயம் போயிருந்த பொழுது ஒரு கிராமத்து ஜனங்கள் எங்களை அப்படியே வியக்க வைத்தார்கள். Once when we went like that, the people of the village amazed us so much. என்ன நடந்தது தெரியுங்களா? Do you know what happened? அந்த இடத்துல நாங்கள் ஊழியத்தை முடிச்சிட்டோம். There we finished our ministry. முடித்த பிறகு அவர்கள் காட்டிய அன்பு இன்றைக்கு வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. After that they showed and showered love upon us. Even today I cannot forget about it. அவர்களை கட்டி தழுவி முத்தமிட்டேன். I hugged and kissed them. எப்படி என்று கேட்கிறீர்களா? You're asking me how? நாங்கள் அந்த இடத்துல ஊழியம் செய்துவிட்டு கடந்து வரும்பொழுது When we finished the ministry there and when we were returning, அந்த ஜனங்கள் தங்களுக்குள்ள அனைத்தையும், அதாவது அரிசி, பருப்பு, அங்கே இருக்கின்ற கேழ்வரகு மற்றும் வேர்க்கடலை, பலதரப்பட்ட காரியங்களை மூட்டை கட்டி கொண்டு வந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார்கள். You know what the people did? They packed rice, dal, peanuts and other things that were necessary and gave us individually. அவர்களால் இயன்ற பணத்தை கூட கொடுத்தார்கள். They also provided with the money that they can give. அது மாத்திரமல்ல, எங்களை எல்லாம் உட்கார வைத்து தரையிலே உட்கார்ந்து நல்ல ரொம்ப ருசிகரமான சாம்பார் சமைத்து எங்களுக்கு சாதம் போட்டார்கள். Not only that, we see that they made us sit on the floor and they provided us with yummiest sambar rice. அது மாத்திரமல்ல, நல்ல நாட்டுக்கோழி சமையல் செய்து எங்களுக்கு அளித்தார்கள். And not just that, they also provided us with country chicken gravy. அது போல ருசி ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல கூட கிடைக்காது. Such a taste you can't even find them in a star hotel. அவ்வளவு அருமையான ருசிகரமான ஆகாரத்தை எங்களுக்கு கொடுத்தார்கள். They provided us such a delicious food. இன்னைக்கு கூட போய் அதை சாப்பிடும் போல எனக்கு இருக்கிறது. Even today I feel like I want to eat that. அவ்வளவு அன்புள்ளம் கொண்டவர்கள். Such a people of love. தேவனுக்கு தெரியும். The Lord knows. எலியாவை அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு அனுப்பி வைத்தார். The Lord sent Elijah to such a place. எலியா தன் பசியை தீர்த்து கொண்டார். Elijah satisfied his hunger. அது மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். And not just that, he also blessed that family. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear people of God, இந்த காலை வேளையில கூட நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். even in this morning, our God is with us always. நம்முடைய கண்ணீரை காண்கின்ற கர்த்தராய் இருக்கின்றார். The Lord is a God who sees our tears. ஒவ்வொரு நாளும் நம்மை இந்த நாட்களிலே போஷித்துக் கொண்டு வருகிறார். Been feeding us in these days. என்னை போன்றவர்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். Like people like me can be talking about this again and again. என்னை போன்று நீங்களும் அநேக சாட்சிகளை சொல்லிக்கொண்டே வரலாம். Like me, even you could be testifying like this. இனி வரும் நாட்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோது கைவிட மாட்டார், காப்பார், வழி நடத்துவார். Even in the coming days, the Lord will never forsake his children. He will guard them. அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக எலியாவை என் தேவன் போஷிக்கின்றார். Not just that, we see that the Lord fed Elijah for the third time. அதாவது இந்த சம்பவத்தை நீங்கள் 1 ராஜாக்கள் 18-19 அதிகாரத்திலே பார்க்கலாம். Where you can see this incident in 1 Kings chapter 19. அதாவது இதுல ரொம்ப அழகா இருக்கும். இந்த தருணத்திலும் கூட கர்த்தர் வேதனைப்பட்ட கலங்கி நின்ற வேளையில ஆகாரம் கூட சாப்பிட முடியாதபடிக்கு ஒடுங்கின நேரத்தில் நம்முடைய தேவன் நம்மை போஷிப்பார். We see that he was in such a situation that the Lord fed him.
எனக்கு அருமையானவர்களே, இதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப இந்த அதிகாரங்களை படிக்கும் பொழுது என் உள்ளம் உடைக்கப்பட்டது. My dear people of God, when I was reading this chapter, my heart was shattered. இந்த 1 ராஜாக்கள் 18-19 சொல்லப்பட்ட காரியங்கள், In the first Kings, that the chapter of 18 and 19 said, அதாவது எலியாவின் சவால் எப்படி ஒத்தைக்கொரு மனுஷனாய் 450 பாகால் தீர்க்கதரிசிகள் மத்தியிலே சவால் விடுறார். Elijah challenged before 450 prophets. கர்த்தரே தெய்வம் என்று எலியா சொன்னார். Elijah said that the Lord is God. அவர்கள் பாகாலே தெய்வம் என்று சொன்னார்கள். But people said it is a god of Baal. இருவருக்குள்ளும் போட்டி. There was a competition between the two. இந்த பக்கம் பார்க்கும்போது ஒத்தைக்கொரு மனுஷன் எலியா. Here we see that Elijah is standing all alone. ஆனால் மற்றொரு பக்கம் பார்க்கும் பொழுது 450 பாகால் தீர்க்கதரிசி. But on the other side we see that 450 prophets are there of Baal. கர்மியான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளையும் வென்ற ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி எலியா. Elijah is such a mighty man who won over this 450 prophets of Baal. அவர் சேலஞ்ச் பண்ணார், சவால் விட்டார். He challenged them. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று 450 பாகால் தீர்க்கதரிசிகளும் அந்த இடத்துல இருந்த ஜனங்களும் சொல்லும்படி வைத்தார். He made sure that the people, 450 prophets of Baal, say that the Lord is God. கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்த பிறகு 450 பாகால் தீர்க்கதரிசிகளும் அவர் வெட்டி போட்டுட்டார். After proving that the Lord is God to these 450 prophets, he slaughtered them. இதை அறிந்த ஆகாப், As soon as Ahab came to know, இதை கேள்விப்பட்ட மாத்திரத்திலே எலியாவை கொலை செய்யும்படி வகை தேடினார். the wife of Ahab, Jezebel, wanted to kill Elijah. 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 4 வசனத்தில் இருந்து 1 Kings chapter 19 from verse 4 onwards, 8 வசனம் வரைக்குமாய் இந்த சாராம்சம் அடங்கி உள்ளது. till 8 we are going to see. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி, But he himself went a day's journey into the wilderness and came and sat down under a broom tree. And he prayed that he might die and said, It is enough now, Lord, take my life, for I am no better than my fathers. இவ்வளோ பெரிய மாபெரும் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் இந்த பெண்ணினுடைய ஆக்ரோஷத்துக்கு பயந்து போனார். No matter how great prophet he was, he got scared when Jezebel raged with anger. என்னதான் இருந்தாலும் இது மாம்சீக சரீரம். No matter what, we see that we are living through flesh. இன்றைக்கு எத்தனையோ வேளைகளில் நமக்கும் இப்படிப்பட்ட பயங்கள் உண்டு. Even today we could face such situations. நமக்கு எதிராக இருக்க மனுஷர்களை பார்த்து பயப்படுவோம். We may get scared with people who are opposing us. நமக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதங்களை பார்த்து பயப்படுவோம். We get scared with the weapons that are forming against us. நமக்கு எத்தனையோ விரோதிகள் நம்மை சுற்றியே இருப்பார்கள், நமக்கு தெரியாது. There are so many opposers around us, but we do not know. ஆனால் எப்படிப்பட்ட சூழலிலே காணப்பட்டாலும் நம்மை குறித்து கர்த்தர் ஒரு பாரம் வைத்திருக்கின்றார். But no matter what situation we are, the Lord has something for us. அவருடைய பிள்ளைகளை அவர் கவனித்துக் கொண்டே இருக்கின்றார். He is watching over his children. அவருடைய பிள்ளைகளை அவர் பாதுகாத்துக் கொண்டே இருக்கின்றார். He is guarding his children. இன்றைக்கு எத்தனையோ எதிர்ப்புகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனே, சகோதரியே, My dear brother and sister who are being worried about so many situations, இந்த நாளிலே தேவன் பயப்படாதே என்று சொல்கின்றார். today the Lord is saying you do not fear. எலியாவின் பயத்தை போக்கின கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். The Lord who was comforting to Elijah is also with us today. அந்த தீர்க்கதரிசி நான் சாக வேண்டும் என்று சூரைச் செடி கீழே போய் உட்கார்ந்து நித்திரை பண்ணிட்டார். Here we see that Elijah wanted to die and he sat under a broom tree and he slept. அப்பொழுது அந்த நேரத்திலே எலியாவை போஷிக்கும்படி ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். At such a time the Lord sent an angel to feed him. முதலாவது சம்பவத்தை பார்க்கும் பொழுது காகம். In the first event we saw it was a raven. இரண்டாவது சம்பவத்தை பார்க்கும் பொழுது சாரிபாத் விதவை. When we see the second incident, it was the widow of Zarephath. இந்த மூன்றாவது சம்பவத்தை பார்க்கும் பொழுது தூதனையே கர்த்தர் அனுப்புகிறார். In the third incident, the Lord sends an angel to him. அந்த நேரத்தில் சூரை செடி 5 வசனத்தை பார்க்கும் பொழுது ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு போஜனம் பண்ணு என்றான். In the verse 5 we read, Then as he lay and slept under a broom tree, suddenly an angel touched him and said to him, Arise and eat. ஐயோ மாபெரும் தீர்க்கதரிசியே, நீ ஏன் இப்படி படுத்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார்? Oh such great man of God, why are you sleeping like this? உனக்கு என்ன நடந்தது? What happened to you? நீ ஏன் இப்படி பயப்படுகிறாய்? Why are you so scared? தூதன் தட்டி எழுப்புகிறார். The angel is touching and waking him up. எழும்பு போஜனம் பண்ணு. Arise and eat.
அவன் விழித்து பார்க்கிற போது 6ஆம் வசனம், அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். Verse 6, then he looked, and there by his head was a cake baked on coals and a jar of water. So he ate and drank and lay down again. தூதன் என்ன செய்தார் தெரியுங்களா? Do you know what the angel did? தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் வைத்தார். The angel placed a cake baked on coals and a jar of water. எழுந்து பார்த்து அதை சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிட்டார். We see that Elijah looked at it, he woke up, he ate and drank, and he slept again. நான் என்ன சொல்கிறேன் தெரியுங்களா? அதிக பாரம் இருக்கும் பொழுது, அதிக கவலை இருக்கும் பொழுது, அதிக மனக்குழப்பம் இருக்கும் பொழுது நிச்சயமாய் சில வேளைகளில் இதை தூங்கி விடுவோம். You know what I'm trying to say? When we are going through a heavy time, when our heart is filled with distress, we might fall asleep. இரவு முழுதும் தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் கூட சில வேளைகளில் அந்த பகல் நேரத்தில் கூட வேதனைக்குட்பட்டவர்கள் தூங்கி விடுவார்கள். Even if you can't sleep during the night time, during days, people who are having a heavy heart will fall asleep. ஏனென்று சொன்னால் அந்த இருதயத்தில் யோசித்து யோசித்து அந்த இருதயம் புண்பட்டு அந்த இருதயம் பாரப்பட்டு அந்த தூக்கத்தை கொண்டு வந்து விடும். The heart becomes heavy being thinking upon their problems again and again. எலியா அப்படித்தான் வேதனைப்பட்டு கலங்கி தூங்கினார். Just like that, even Elijah was in such a situation. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை தூதன் தட்டி எழுப்பினார். My dear people of God, the angel of the Lord came, touched him and wake him up again. 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். We see the 7th verse, and the angel of the Lord came back the second time and touched him and said, arise and eat, because the journey is too great for you. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து கொடுத்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். So he arose and ate and drank, and he went in the strength of that food 40 days and 40 nights as far as Oreb, the mountain of God. அந்த ஒரே ஆகாரம், the same one food. அவன் தலைமாட்டிலே சுடப்பட்ட அந்த அடை, அது மாத்திரமல்ல தண்ணி, இவ்வளவுதான். The cake that was baked and the jar of water that was near his head. இதை எலியா அருந்திவிட்டு 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போய்க்கொண்டே இருந்தார். We see that Elijah ate this food and he was able to walk with the same strength for 40 days and 40 nights as far as the hill of Oreb. இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மை போஷிக்கும் பொழுது நல்ல ஒரு போஷாக்கை கொடுக்க வல்லமை படைத்தவராய் இருக்கின்றார். Today, even when the Lord is feeding us, we will have such a great strength. தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணி ஒவ்வொன்றையும் சாப்பிடுங்க. In the presence of the Lord, keep praying and eat them. ஆண்டவரே, இந்த மாத்திரையை நான் சாப்பிடக்கூடாது கர்த்தாவே, இதை சீக்கிரமா தூக்கி எறியணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. Pray that I should not eat this tablet and pray that I should throw away this tablet. அந்த மாத்திரையை தூக்கி எறிந்து விடுவார் கர்த்தர். The Lord will throw away the tablet. ஆண்டவரே, என்னை வருத்திக் கொண்டிருக்கிறது, என்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த வியாதி நான் என்ன செய்ய முடியும்? என்னால் சாப்பிட முடியவில்லை, போஜனம் பண்ண முடியவில்லை, விரும்பினதை சாப்பிட முடியவில்லை என்று சொல்லி ஒருவேளை கவலையோடு கூட இருக்கலாம். You may say that this sickness is troubling me so much, I am not able to eat properly, Lord. கர்த்தர் படைத்த அனைத்தும் நல்லது. Remember that the Lord, whatever he had created is good. ஆண்டவர் நல்லது என்று படைத்தார். God has created everything in good. ஆகையால் நல்லதை நாம் சாப்பிடுவோம். Let us eat what is good. ஒருவேளை இன்றைய தினத்தில் நான் விசுவாசத்தோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். My dear people of God, today I am speaking with faith. முடியாததை கூட சாப்பிடுங்கள். Even what you cannot eat them. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். The Lord will strengthen you. அந்த கொஞ்ச பலன் எத்தனையோ பாகத்துக்கு உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். The little strength will give you so much of strength in the coming days. எலியா 40 நாட்கள் இரவும் பகலும் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். We see that he walked with the same strength for 40 days and 40 nights as far as Oreb. யோசித்து பாருங்கள், 40 நாட்கள். Just think about it, 40 days. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலை வேளையிலே கூட நம்முடைய தேவன் நம்மை போஷித்துக் கொண்டிருக்கின்றார். My dear people of God, even in this morning the Lord is feeding us. கஷ்ட நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லாதீர்கள். Do not say that you are in a tough situation. ஏதோ ஒரு காகத்தை உங்களுக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். The Lord is preparing some raven for you. ஏதோ ஒரு சாரிபாத் விதவை உங்களுக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். The Lord is preparing a widow for you. எங்கோ இருக்கின்ற ஒரு தூதன் மூலமாய் உங்களை போஷிக்க போகின்றார். The Lord is going to feed you through an angel. நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கும் பொழுது, when you wait with faith, தேவன் நம்மை போஷிக்க வல்லவர். the Lord is able to feed us. மத்தேயு 4:4 சொல்லுகிறது, Matthew 4:4 says, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். That man shall not live by bread alone, but by every word that proceeds from the mouth of the Lord. இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்தை, ஆண்டவருடைய வார்த்தைகளை உட்கொள்ளுங்கள். Today feed upon the word of God. கர்த்தரை நெருங்கி ஜீவிக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் உட்கொள்ளும் பொழுது நமக்கு ஏராளமான போஷிப்பை நம்முடைய தேவன் கொடுக்க வல்லமை படைத்தவராய் இருக்கின்றார். As you go closer to God, as you get closer to him, God will do great things for us. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless these verses. நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். Let us close our eyes and pray. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். Let us close our eyes and pray. எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, Our gracious and heavenly Father, இந்த நல்ல ஓய்வு நாள் காலை வேளைக்காக நன்றியோடு கூட உம்மை நாங்கள் ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். we thank and praise thee for such a beautiful Sunday morning. ஆண்டவரே, முதலாவது எங்களுக்கு ஆண்டவரே கவர்மெண்ட் கொடுத்த விடுதலைக்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். Today I would like to thank you for what the government has done for us. உண்மையாகவே கர்த்தாவே, எத்தனை நாட்கள் ஆலயத்துக்கு போக முடியாமல் முடங்கி கிடந்தோம் வீட்டுக்குள்ளேயே. Lord, we were stuck up in home without going to church for many days. இன்றைக்கு ஆலயத்துக்கு போகக்கூடிய அளவிற்கு எங்களுக்கு அற்புதம் வந்ததே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். Lord, we thank you for giving us the privilege of going to church again. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, இன்னும் பல ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நீர் தரப்போகிறீர். நாங்கள் விசுவாசித்து காத்திருக்கிறோம். Lord, we are waiting with faith, knowing that you are going to give us more blessings. இன்றைக்கு கூட கர்த்தாவே, தியானித்த இந்த வசனத்தின் படியாய், Even today, Lord, as we meditate upon this word, எலியாவை போஷித்த தேவன் எங்களையும் போஷிப்பீராக. the Lord who fed Elijah will also feed us. ஆண்டவரே, வறட்சி மிகுந்த நாட்களிலும் பஞ்ச காலத்திலும் எலியாவுக்கு கர்த்தாவே நீர் போஷணையை கொடுத்தீர். Lord, even in the time of drought, even in the time of famine, Lord, you fed Elijah. அதுபோல எங்களையும் கர்த்தாவே இனி வரும் நாட்களிலே போஷிக்கும் தேவன் எங்களோடு கூட இருப்பீராக. Lord, likewise I pray that even in the coming days you will be with us. இன்றைக்கு கூட எந்தெந்த குடும்பத்திலே ஆறு வற்றி போயிருக்கிறதோ, பலதரப்பட்ட ஆறுகள், அவை எல்லாவற்றையும் மாற்றி தரும்படியாக உம்முடைய சமூகத்திலே அடியாள் கேட்கிறேன். Even today in many families the many brooks have dried up. Lord, I pray that you will change everything. இன்றைக்கு ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்திலே சொல்லிக் கொண்டிருக்கலாம், இப்படிப்பட்ட ஆறு எனக்கு இல்லை என்று வற்றி போயிற்று என்று சொல்லலாம். Today each and everyone could say in their heart, Lord, such a brook in my life had dried up. நிச்சயமாய் கர்த்தாவே அவர்களுடைய வாழ்க்கை திரும்ப செய்வீர். Lord, I pray that you will definitely turn their lives for them. வற்றி போன அனைத்தையும் திருப்புவீர். I pray that you will turn everything that has dried up. அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய பள்ளங்களெல்லாம் நீரூற்றாய் மாற்றப்படும். Lord, I pray that you will turn their life of living water. எனக்கு அருமையான தெய்வமே, இன்றைக்கு வியாதியோடு கூட, வறுமையோடு கூட, போராட்டத்தோடு கூட, கண்ணீரோடு கூட, என்னை போஷிக்க ஒருவரும் இல்லை சொல்கிற மனிதர்களோடு கூட நீர் இருப்பீராக. Lord, I pray that you will be with people who are not able to feed or not able to eat, Father God. யாரோ ஒரு மனுஷன் மூலமாய், எப்படியோ ஒரு காரியத்தின் மூலமாய் தம்முடைய பிள்ளைகளை போஷிக்க நீர் இந்த நாளிலே ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். Lord, I want to thank you for preparing some people to feed them today, Lord. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். I pray that you will bless each and every family. ஒவ்வொருடைய குடும்பத்தினுடைய கண்ணீரையும் போக்கும். I pray that you will wipe away every tear of every family. பிள்ளைகளுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். I pray all their sadness will turn into joy. எனக்கு அருமையான தெய்வமே, இந்த நாளிலும் கூட எங்களை கர்த்தாவே ஜீவனோடு வைத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். Lord, I want to thank you for giving this life for us. தொடர்ந்து எங்களை நீர் வழி நடத்தும். I pray that you will continue to lead us. அடுத்த வாரம் நாங்கள் சந்திக்கும் வரைக்குமாய் ஒவ்வொரு குடும்பத்திலும் மறக்க முடியாத அற்புதங்களை அடையாளத்தோடு கூட செய்யும். Until we meet the next time, Lord Jesus, I pray that you will perform great miracles in their life. ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆசீர்வதியும். I pray that you will bless them in the name of the Father, Son and the Holy Spirit. எல்லா துதி கன மகிமை ஸ்தோத்திரத்தை உமக்கே நாங்கள் செலுத்திக் கொள்கிறோம். I give you all praise, glory and honor. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. I pray this prayer in the mighty and the matchless name of our Lord and Savior Jesus Christ. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul. என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. And all that is within me, bless his holy name. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. And forget not all his benefits. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.